الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قتل نفسا بشيء عذب يوم القيامة. رواه البخاري. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்காக அல்லாஹ் மார்க்கத்தினுடைய சட்டங்களை தந்திருக்கிறான். மார்க்கம், ஷரியத் எந்த வரையறைக்குட்பட்ட விஷயங்களை தொகுத்து மனிதனுக்கு வழங்கி இருக்கிறதோ அதன்படி ஆட்சி செய்யப்படும் பொழுது அந்த ஆட்சிக்குட்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள். ஷரியத் வரையறைத்த தந்த சட்டத்திற்கு மாற்றமாக ஆட்சியை அமைக்கும் பொழுது அதற்குட்பட்ட மக்கள் குழப்பத்திலேயும் பீதியிலேயும் பயத்திலேயும் தன் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். அப்ப மார்க்கம் எப்படிப்பட்ட ஆட்சியை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் சில முக்கியமான விஷயங்களை மார்க்கம் வரையறுத்து தருகிறது. அந்த முக்கிய விஷயங்களை ஒரு மனிதன் பின்பற்றும் பொழுது, ஒரு ஆட்சியாளன் பின்பற்றும் பொழுது அந்த ஆட்சிக்குட்பட்ட மக்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் மீறும் பொழுது அந்த ஆட்சியாளன் அநியாயக்காரர்களில் மாறிவிடுகிறான். அந்த ஆட்சிக்குட்பட்ட மக்களும் நிம்மதியற்று தன் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய இந்த நாட்டிலே தொடர்ந்து சிறுபான்மையினர்கள் ஒரு பக்கம் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களும் கோஷங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே சமீபத்தில் காஷ்மீரில் பகுதியில் அந்த இடத்தில் நடந்த ஒரு முக்கியமான தாக்குதல் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. மார்க்கம் சொல்லித்தந்த அந்த விஷயத்தை மீறும் பொழுது மக்கள் நிம்மதியற்று போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், காஷ்மீர் என்று சொன்னாலே மிக புனிதமிக்க ஒரு பூமி, பரக்கத்தான ஒரு பூமி. எல்லா இடங்களிலேயும் காஷ்மீரிலிருந்து சப்ளை செய்யப்படக்கூடிய ஆப்பிளாக இருக்கட்டும், அதனுடைய பல வகைகளாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். காஷ்மீருடைய மக்களை பொறுத்த மட்டிலும் நற்குணமுள்ள மக்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், சமீபத்திலே அந்த காஷ்மீருடைய பகுதியில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸிலே புல்வெளியிலிருந்து சில நபர்கள், ஆயுதம் ஏந்திய நபர்கள் வந்து அந்த டூரிஸ்டுடைய மக்களில் உள்ளே புகுந்து கொடூரமான தாக்குதல்கள் நிகழ்த்தி இருப்பது முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் நாம் எப்படிப்பட்ட சிந்தனையை வைக்க வேண்டும்? இந்திய குடிமகனாக நாம் எப்படிப்பட்ட நிலையை நாம் பார்க்க வேண்டும்? இந்த தாக்குதலுக்கு பிறகு மீடியாக்களினுடைய கோஷங்கள் என்ன, எப்படியெல்லாம் சித்தரிக்கப்படுகிறார்கள்? இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன இருக்கிறது? மார்க்கம் ஒரு ஆட்சியாளன் சிறந்த முறையில் அமைவதற்கு என்ன வழியை வகுத்து தந்திருக்கிறது என்று சொன்னால், மார்க்கம் ஒரு சிறந்த ஆட்சியாளனை அமைப்பதற்கு முதல் அடையாளமாக சொல்லுகிறது ஹுருமத்துன் நஃப்ஸ்,
ஒரு உயிருக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசனாக அவர் இருக்க வேண்டும். அந்த உயிருக்கு கண்ணியம் தர வேண்டும். எத்தனை இடங்கள்ல நாம பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த இந்த கலவரத்திற்கு முன்னால் நடந்த புல்வாமா தாக்குதல், இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் 40 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த நாட்டில் அப்பொழுது இருந்திருக்கக்கூடிய பிரதமர் வந்து பார்க்கவில்லை. குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பாலம் இடிந்து விழுந்தது. 144 பேர் அந்த இடத்தில் இறந்தார்கள். அப்பொழுது வராதவர். அது மட்டுமல்ல, மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. இதுவரைக்கும் மணிப்பூர் கலவர பூமியாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது மக்களை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லை. மணிப்பூர் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட செல்லாத பிரதமர். தமிழ்நாட்டில நிறைய இடங்களில் சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு நாம் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த பூமிக்கு நிவாரண நிதியை அதிகப்படுத்துங்கள், பேரிடராக அறிவியுங்கள் என்று நாம் கோரிக்கை வைத்தும் கூட கண்டுகொள்ளாத பிரதமர் கும்பமேளாவிலே நிறைய பக்தர்கள் நசுங்கி எல்லா இடத்திலேயும் அந்த இடத்தில் மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான இறப்பை பார்த்தும் கூட ஓடோடி வராத பிரதமர் இன்றைக்கு சமீபத்தில் நடந்த காஷ்மீரினுடைய தாக்குதலுக்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஓடி வருகிறார். சவுதியை சென்றவர் பாதியில் வேகமாக ஓடோடி வருவதை செய்திகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்புறம் இதற்குரிய பின்னணி என்ன? மீடியாக்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன? ஏன்னா தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தியை கொன்ற கோச்சே எப்படிப்பட்ட குழுவை சார்ந்தவர்? இவர்களுடைய திட்டம் தான் என்ன? இவர்களுடைய வளமை என்ன என்பதை மீடியாக்கள் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் கேள்வி எழுப்புகிறார்களே. அல்லாஹ் குர்ஆனில் இதைத்தான் சொல்லுகிறான். ஒரு நேர்மையான ஆட்சியாளன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் தெரியுமா? மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ. ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இன்றைக்கு முழு மீடியாக்களும் எப்படி இந்த கலவரத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்கள் தான் இந்த தீவிரவாத செயலை செய்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தான் அந்த இடத்தில் கலவரத்தை ஏற்படுத்தினார்கள், நீ முஸ்லிமா நீ ஹிந்துவா என்று கேட்டு ஹிந்து மக்களை மட்டுமே கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த கலவரத்திற்குரிய பின்னணியில் முஸ்லிம்களின் மீது வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக முழு மீடியாக்களும் இன்றைக்கு ஒரு சில மீடியாக்களை தவிர மற்ற எல்லா மீடியாக்களும் ஒரே அணியில் வகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல கேள்விகளை இன்றைக்கு மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் மன்ன சன்றத்திலே உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தான் இதை செய்கிறார்களேயானால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸ், யார் தேவையற்ற முறையில் அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொலை செய்வானோ ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அவன் உலகத்தினுடைய அத்தனை உயிர்களையும் கொன்றவனுக்கு சமமானவன். ஒரு இஸ்லாமியன் முழுவதும் தன் குர்ஆனினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருப்பவன் இப்படிப்பட்ட அநாகரிகமான செயலை செய்திருக்க மாட்டான். ஒரு இஸ்லாமியன் குர்ஆன் தன் வாழ்க்கையை ஷரியத்துட்கட்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட அநாகரிகமான செயலை செய்ய மாட்டான். ஏன்னா இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நாம எப்படிப்பட்ட நிலையில பார்க்க வேண்டும் தெரியுமா? இந்த கூட்டம் மனிதர்களே மிக மோசமான கூட்டம், மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய கூட்டம். அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் பெயர் தாங்கிகள் என்பதற்காக அவர்களை முஸ்லிம்களாக நாம் ஆக்கிவிட முடியாது. இவர்களை இப்படியும் பார்க்கலாம், மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வீடுகளில் தேடி ஃப்ரிட்ஜுகளை தொடர்ந்து செக் பண்ணி அவர்களையும் தாக்குபவர்களும் இவர்களை போன்றுத்தானே. அடுத்து 8 வயது சிறுமி ஒரு கோயிலினுடைய கருவறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவரை சிறைபிடித்தவர்களுக்கு ஆறுதலாக கோர்ட்டினுடைய வாசலில் போராட்டம் செய்தவர்களும் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை நாம் சிறிய சிந்தனையில் வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின். வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒருவர் ஒரு முஃமினையோ அல்லது ஒரு நபரையோ தேவையற்ற முறையில் கொலை செய்கிறாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா,
நிச்சயமாக அவருக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்ப யோசித்து பார்க்கிறோம், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இது போன்ற தாக்குதலில் ஈடுபட்டிருக்க மாட்டான். அப்ப இதனுடைய பின்னணி தான் என்ன? பின்னணி என்ன சொல்ல வருகிறது? கொல்லப்பட்ட நபர்கள்ல 2 நபர்கள் முஸ்லிம். இன்னும் சில நபர்கள் சொல்றாங்க, தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் எங்களை காப்பாற்றியது, நாங்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரவில்லை, அந்த காஷ்மீருடைய பகுதியில் நாங்கள் குத்துயிரும் கொலையுறையுமாய் இருக்கும் பொழுது எங்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லிய நிலையிலேயே எங்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எங்களை அவர்கள் தூக்கி கொண்டு சென்று எங்களுக்கு முதலுதவியை செய்தவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துகிறானே. யோசித்து பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் மார்க்கம் கற்றுத் தருகிறது. மன் கத்தல நஃப்ஸம் முத்தஅம்மிதன், ஒரு முஃமினை, ஒரு நபரை யார் தேவையற்ற முறையில் கொலை செய்கிறாரோ ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ. அப்ப இந்த பெல்காம்பால் என்று சொல்லக்கூடிய இந்த காஷ்மீருடைய பகுதியில் இருக்கக்கூடிய தாக்குதல் முற்றிலும் இஸ்லாமியர்களுக்கும் எதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் சிந்தனையில் நிறுத்த வேண்டும். அப்ப மார்க்கம் வகுத்து தந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று ஹுருமத்துன் நஃப்ஸ், உயிருக்கு மதிப்பளிக்க கூடியவராக அவர் இருக்க வேண்டும். 2வது தன்மையாக சொல்லுகிறார்கள் வஹுர்ரிய்யத்துன் நாஸ், மக்களுக்கு மதிப்பளிக்க கூடியவராக அந்த அரசர் இருக்க வேண்டும் என்று கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. மக்களுக்கு மதிப்பளிக்க கூடியவராக, மக்களினுடைய நலனில் அக்கறை கொள்ளக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். என்ன நிறைய கேள்விகள் எழுப்பி காட்டுகிறார்கள். நிறைய கேள்விகள் அதிலிருந்து வருகிறது. மிக முக்கியமான பகுதி அந்த பெல்காம் பகுதி, காஷ்மீருடைய பகுதி. அந்த பெஹல்காம் இந்த பகுதியில முற்றிலும் அது மிலிட்டரியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதி. ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் எந்த ஒரு இன்வால்வும் இல்லாம மிலிட்டரியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருப்பது அந்த உள்துறை அமைச்சகத்திடத்தில் நிறைய கேள்விகளை எழுப்புகிறது. அப்ப இஸ்லாமியர்களுக்கும் இதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்மையை வெளிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுகிறார்கள், எங்களை காப்பாற்றியது இஸ்லாமியர்கள். மீடியாக்களும் சில பாசிச சிந்தனை உடையவர்களும் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை நீ முஸ்லிம் என்று சொல், இல்லை இந்துவாக இருந்ததனால் தான் எங்களை கொலை செய்தார்கள் என்று சொல் என்று சில ஒரு எம்எல்ஏ போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினத்தில் முறையிட்டு கத்துவதையும் கதறுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறதே. ஆனால் இவர்கள் திட்டமிடுகிறார்கள், இஸ்லாமியர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வமக்கரு வமக்கரல்லாஹ், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள். வல்லாஹு ஹைருல் மாக்கீரின், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக முறியடித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான். முதல் தன்மையாக சொல்லுகிறார்கள் ஹுருமத்துன் நஃப்ஸ். எப்படி ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டுமோ அதுபோல உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம் தரக்கூடியவராக ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எந்த மக்கள் வந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் மாத்திரமல்ல, ஒரு யூதன் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தால் அவருக்கும் கண்ணியம் கொடுப்பார்கள். மௌத்தான நிலையில் ஒரு யூத ஜனாசா ஒன்று சென்று கொண்டிருந்தது. பெருமானார் அமர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அந்த ஜனாசா தான் மக்கள் எல்லாம் தூக்கி கொண்டு சென்றுகிறார்கள். ஜனாசா என்பதோ யூதனுக்கு யூதனாக இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கடந்து சென்ற ஜனாசா வந்த பொழுது வேகமாக எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா யூதனுடைய ஜனாசாவாயிற்றே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கும் நற்கரு குணத்தை பெருமானார் கற்றுத்தருகிறார்கள். வேறு ஒன்றும் இல்லை, ஜனாசா இறந்த நிலையில் இருந்தாலும் கண்ணியம் தர வேண்டும். நான் உயிரோடு இருக்க இவர் சொர்க்கத்திற்கு மாற்றமான ஒரு இடத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார் என்று பெருமானார் கவலைப்பட்டார்களே. நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு மனிதர் உயிரோடு இருந்தாலும் சரி, இறந்த நிலையில் இருந்தாலும் சரி, பெருமானார் அந்த ஜனாசாவிற்கு கண்ணியம் தருகிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளருக்கு பெருமானார் இப்படிப்பட்ட ஒரு வகுத்தலை தந்து சொல்லி காட்டுகிறார்கள். மக்களாக இருக்கும் நிலையில் அவரின் மீது கவலைப்படக்கூடிய ஆட்சியாளராக இருக்க வேண்டும்.
தேவையற்ற நிலையில் உயிர் பிரிவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். யார் எல்லாம் போருக்கு செல்லுவார்களோ, சஹாபாக்களுக்கு பெருமானார் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன்ஸ்ல கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, போர் மைதானங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் தொடக்கூடாது, பெண்களை தொடக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவர்களை நீங்கள் தொடக்கூடாது, வயோதிகர்களின் மீது கை வைக்க கூடாது. போர்க்கடை மட்டுமல்ல, ஊருக்குள் சிலை போர் நடக்குமாயானால் வீடுகளுக்கு நீங்கள் தீ வைக்க கூடாது. அங்கிருக்கக்கூடிய கால்நடைகள் பசுக்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. முழுக்க முழுக்க அவரிடத்தில் கலிமாவை நீங்கள் சொல்லி எத்தி வைக்க வேண்டும். போர் நடக்கிறதுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ். சஹாபாக்கள்லாம் நினைப்பாங்களாம், இவ்வளவு நிபந்தனைகளுக்கு பிறகு நாங்கள் பெருமானாரோடு போருக்கு செல்லுவோம், அவரிடத்துல உடனே வெட்டிவிடக்கூடாது. அவரிடத்தில் முதல் தடவையாக அரதுஹாதிகள் கலிமா, இந்த கலிமாவை அவரிடத்தில் எடுத்து வைக்க வேண்டும். அந்த கலிமாவை அவர் சொல்லிட்டாருன்னா போர் முடிவடைந்தது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு யூதன் ஒருவன் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர்க்களத்தில் துரத்தி கொண்டே வருகிறார். இவரிடத்துல கையில வாள் இருக்கிறது. உடனே வாளை எடுத்துக்கொண்டார். பார்த்த யூதன் பயந்து போனான். வேகமாக யூதன் ஓட ஆரம்பிக்கிறான். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு பின்னாடியே துரத்தி கொண்டு போகிறார்கள். வேகமாக ஓடி சென்று ஒரு மரத்திற்கு பின்னால் நின்று விடுகிறான், ஒளிந்து கொள்ளுகிறான். இவங்களும் பார்த்துட்டாங்க. வேகமாக சென்று மரத்துக்கிட்ட பின்னாடி போய் அவனுடைய கழுத்தை பிடித்து கீழே விழுத்தாட்டி அவனை வெட்டுவதற்காக வேண்டி வாளை ஓங்குகிறார்கள். உடனே அந்த யூதன் சொல்லுகிறான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், முஹம்மதை தூதராக ஏற்றுக்கொண்டேன், என்னை விட்டுவிடு அப்படின்னு கத்துறான். நிபந்தனை என்ன? பெருமானார் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறாங்க? கலிமாவை யாராவது சொல்லிவிட்டால் விட்டுவிட வேண்டும், போர்க்களமாக இருந்தாலும் அவரை கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது என்று சொன்ன பெருமானார் இந்த கலிமாவை சொன்ன உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, இவன் உண்மையான முறையில் கலிமாவை சொல்லவில்லை, இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி கலிமாவை சொல்லுகிறான், எனவே இவன் நடிக்கிறான். வெளிரங்கத்தை பார்த்து ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிட்டாங்க, இவர் நடிக்கிறார், எனவே இவரை கொலை செய்வதற்குத்தான் தகுதியானவர் என்று அந்த இடத்திலே ஃபகத்தலஹு, அவரை வெட்டி விடுகிறார்கள். அவர் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார். இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுக்கு சென்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஒரு உயிர் எப்படி பெருமானார் மதிப்பை தந்திருக்கிறார்கள் என்று ஒரு உலகத்திற்கு முன்மாதிரியாக சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சு சொல்றாங்களா, முகம் சிவந்த நிலையில் சொல்லுகிறார்கள், அகதல்தஹு அகா பஅத அன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன பிறகும் கூட நீங்கள் அவரை கொலை செய்தீர்களா என்று கேட்ட உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் இஹ்லாஸான முறையில் கலிமாவை சொல்லவில்லை என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஹல்லா கத்தல் ஹல்லா ஷக்கக்த கல்பா, என்ன அவர் இஹ்லாஸான முறையில் சொல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவர் உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்களா? ஏன் அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள்? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், லஅல்லனி அல்லா அக்துல ஹாதர் ரஜுல், நான் அந்த நபரை கொலை செய்யாமல் இருந்திருக்க கூடாதா? அதற்கு பிறகு 40 தினங்கள் என்னிடத்தில் பெருமானார் பேசவே இல்லை. ஒரு உயிருக்கு கண்ணியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்களே, ஆனால் யோசித்து பார்க்கிறோம் தன் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசம் பெருமானாரிடத்திலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சியை வைத்திருக்கிறார்கள். மதீனாவிற்குள் நுழையும் பொழுது 99% முஸ்லிம்கள் இருந்தார்கள். யூதர்கள் 1% கிறிஸ்தவர்கள் குறைந்த சதவிகிதம் இருந்தாங்க. 99% மெஜாரிட்டியாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்படுது. 99% பார்த்து பெருமானார் சொன்னாங்களா, யூதர்களுடைய தேவாலயத்திற்கு நீங்கள் எந்த விதமான இடையூறும் அளித்து விடக்கூடாது.
கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து கட்டளையிடுறாங்க? முஸ்லிம்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பாசிசம் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? பாதிக்கப்பட்ட குடும்பரிடத்தில் ஒரு எம்எல்ஏ போய் சொல்லுகிறாரு, आप बोल देना आप हिंदू बोलने की वजह से कत्ल हो चुका है. நீ இப்படி சொல்லி கணவனை இழந்து அழுதக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல பார்த்து இந்த எம்எல்ஏ இப்படி சொல்றாரு, நீ ஹிந்துவாக இருந்ததனால் நீ ஹிந்துவா என்று கேட்டு உன்னுடைய கணவனை கொலை செய்தார்கள் என்று மீடியாவிடத்தில் சொல்கின்றாரே. எப்படிப்பட்ட ஒரு கருத்து திணிப்பு நாம் யோசித்து பார்க்கிறோம். அந்த பெண் சொல்லிவிட்டால் நாங்க முஸ்லிம் இல்லை என்று சொன்னதுனால தான் வெட்டினாங்கன்னு சொன்னார். அல்லாஹ் உண்மையை வெளிக்கொண்டு வந்து விடுகிறான். எந்த இடத்திலே இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய சூழ்ச்சியை கொண்டு வந்துகிறான். அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனாக இருக்கிறான். நிறைய கேள்விகள் எழுப்புகிறான். இதற்கு முன்னால் நடந்த நிறைய தாக்குதல்கள் இருந்தது, நிறைய கலவரங்கள் ஏற்பட்டது. முஸ்லிம்களை மீது பழியை சுமத்தி அதன் மூலமாக வரக்கூடிய குருதிகளை வைத்து தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மிக பெரும் முயற்சியை செய்து கொண்டு வருகிறது. மிக பெரும் முயற்சியை செய்து கொண்டு வருகிறது. யோசித்து பார்க்கிறோம். இப்ப நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் பொழுது மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கலவரங்கள்ல இந்தியாவுடைய பகுதிகளில் ஏற்படத்தான் செய்தது. புல்வாமா கலவரம், 40 ராணுவ வீரர்கள் ஒரே இடத்திலேயே கொலை செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துல நேர்ல வந்து பார்க்கவில்லையே. குஜராத்தினுடைய பாலம் இடிந்து விழுந்தது, அந்த இடத்தில் வந்து பார்க்கவில்லையே. யோசித்து பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நேர்மையான ஆட்சியாளருக்கு என்னென்ன இலக்காரங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த இலக்குகளின்படி ஆட்சி அமைக்கும் பொழுது நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களும் சீர்குலையாமல் நிம்மதியோடு இருக்கும். அதை வரம்பு மீறும் பொழுது, துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது, முஸ்லிம்களை தூண்டிவிட்டு அதனுடைய ஆட்சியில் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல மாற்று மத சகோதரர்களுக்கும் நிம்மதி இழக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இத்திஹாத். ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு மத்தியில குழப்பம் ஏற்படும் பொழுது ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பெருமானார் ஆசைப்படுவார்கள், ஒற்றுமையை ஏற்படுத்துவார்கள். ஹஜ்ருல் அஸ்வத்துடைய கல் பகுதி, காபாவில ஹஜ்ருல் அஸ்வத் என்னும் கருநிற கல்லை பதிப்பதற்காக வேண்டி கருநிற கல்லை தூக்கி பதிக்கணும். எல்லா கோத்திரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் போட்டி போடுறாங்க, நான் தான் அந்த கல்லை பதிப்பேன் அப்படின்னு போட்டி போடுறாங்க. இந்த இடத்துல முடிவாகுது, அடுத்த நாள் காலையில யார் பள்ளிக்கு முதல் நபராக வருகிறாரோ அவரை வைத்து கல்லை பதித்து விடலாம். அடுத்த நாள் எல்லா கோத்திரத்தினுடைய தலைவர்களும் எதிர்பார்த்திருக்கும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். ஒளிந்திருந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாங்க, நீங்க தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து கொண்டு போய் பதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தா அந்த நேரத்தில் முழு பொறுப்பையும் தான் எடுத்து அந்த சிறப்பை அடைந்திருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, தன்னுடைய முபாரக்கான தோல் அங்கியை விரித்து அதில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக காபா கிட்ட வரைக்கும் எடுத்து வந்து வைக்க கட்டளையிடுகிறார்கள். எல்லா தலைவர்களும் அங்கியினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பிடித்து கொண்டு காபா கிட்ட வரைக்கும் எடுத்து வந்து வைக்கிறார்கள். பெருமானார் தன்னுடைய முபாரக்கான கைகளினால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பதிக்கிறார்கள். வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க, உம்மத்திற்கு ஒற்றுமையை ஏற்படுத்தியது முஹம்மதை போல எந்த ஒரு தலைவரும் இல்லை என்பதாக கிதாபுகளில் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மக்களை அல்லாஹ் நிம்மதி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கத்தல நஃப்ஸஹு பிஷைஇன், யார் எந்த வஸ்துவை கொண்டு ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ உத்திப பிஹி யௌமல் கியாமா, அந்த வஸ்துவை கொண்டுவே நாளை மறுமையில் அவரை அல்லாஹ் வேதனை செய்கிறான். இன்றைக்கு ஒரு விதமான கூர்மையான பொருட்களை கொண்டு ஒருவரை கத்தல் செய்கிறார், கொலை செய்கிறார். நாளை மறுமையில்
இவருக்கும் அல்லாஹ் அதே பொருளை கொண்டே தண்டனை தருவான் என பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாலும் சரி, முஸ்லிம்களினுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலம் தன் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தே தீருவான். வமக்கரு வமக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரின். எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய நபர் யாராக இருந்தாலும், அது முஸ்லீமின் பெயராக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தினருடைய பெயராக இருந்தாலும் சரி, அனைவர்களும் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள். ஒற்றுமையையும் அமைதியையும் சீர்குலைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய அனைவர்களும் உலகிலேயும் சரி நாளை மறுமையிலேயும் சரி தண்டனைக்குட்பட்டவர்கள். எனவே பெருமானாரினுடைய சொல்லையும் ரசூலுல்லாஹினுடைய வாக்கையும் வழிகாட்டியையும் நாம் பார்த்து நிம்மதியான முறையில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நம்முடைய இந்த மஸ்ஜிதினுடைய கட்டுமான பணி